சீனியர் பாஸ்டர், சென்னையில் சிட்டி ஃபாதர்ஸில் முக்கியமாய் கருதப்படுகிற ஒரு மூத்த பிதா நம்மத்தில் இருக்கிற அலெக்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு வாழ்த்தையும் ஒரு ஜபத்தையும் ஏறெடுப்ப. நல்ல நல்ல கையை தட்டி இருக்கணுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஏஐசிசி உடைய தரிசனத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இப்படிப்பட்ட மாநாட்டிலே கலந்து கொள்ளும்படியாக என்னை அழைப்பித்த தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் டாக்டர் மோகன்தாஸ் ஐயா அவர்களுக்காகவும் துணைவியாருக்கும் அவருடைய அடுத்த சந்ததி அவர்களுக்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட 5 நிமிடத்தில் என் வாழ்த்துதல் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் வைக்க விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், குட் லீடர்ஸ் ஹாவ் விஷன். நல்ல தலைவர்களுக்கு தரிசனம் உண்டு. ஆனால் கை தட்டாதீங்க, கிரேட் லீடர்ஸ் ஹாவ் வேல்யூஸ். நல்ல தலைவர்களுக்கு தரிசனம், பெரிய தலைவர்களுக்கு தரம். இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய வட்டாரத்திலே நாம் தரிசனத்தோடு செய்கிறோம், உற்சாகத்தோடு செய்கிறோம். ஆனால் அந்த தரிசனத்தோடு தகுதியோடு தரத்தோடு நாம் செய்யும் பொழுது பரலோகம் நமக்கு பின்னால் நின்று எல்லாவற்றையும் நமக்கு செய்யும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை இந்த மாநாட்டுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள். எல்லாரும் கண்ணாடி கொண்டாந்துருக்கிறீங்களா? கண்ணாடி கொண்டாந்துங்களா? கை வைத்துங்க பார்க்கலாம். இந்த கண்ணாடி இதை எடுக்க சொன்னேன். இதுதான் நம்ம பார்க்க போகிறது மாநாட்டில். நல்லா கவனிக்கணும். இந்த கண்ணாடியில் சொல்லுகிறது மார்க் 3:1-6. எல்லாரும் பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க. சூம்பின கையை ஒருவனை கர்த்தர் என்ன பண்ணார்? சுகமாக்கினார். ஆனால் ஒருவராகிலும் அந்த 1ஆம் வசனத்தை அங்கே சொல்லப்பட்ட முதல் வார்த்தையை படிக்கிறதே கிடையாது. முதல் வார்த்தை என்ன போட்டுக்குது சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் ஒரு கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு 2வது கான்ஃபரன்ஸ்க்கு மறுபடியும் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வருவதை காட்டிலும் ஆண்டவர் மறுபடியும் எங்கே வந்திருக்கிறாரு? அங்கே பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள்னு இருக்கும். அதை கொஞ்சம் உங்கள் சபைன்னு போட்டு பாருங்கள். ஆண்டவர் மறுபடியும் உங்கள் சபைக்கு வருகிறார். ஆண்டவர் மறுபடியும் உங்கள் குடும்பத்துக்கு வருகிறார். ஆண்டவர் மறுபடியும் இந்த கான்ஃபரன்ஸுக்கு வருகிறார். ஆமென். எதுக்கு வருகிறார்? எல்லாம் நல்லா இருக்குதான்னு பார்க்கறதுக்கா? ஆண்டவருக்கு எதுவுமே தேவையில்லைங்க. அவர் இரட்சகர், பரிசுத்தர், ஆராதனை நாயகன், வசனத்தின் வார்த்தை. அவருக்கு கோயில் தேவையா? கான்ஃபரன்ஸ் தேவையா? மாநாடு தேவையா? இங்கே வந்து அட்டன் பண்ணோன்னு ஒரு காரியம் தேவையா? இல்லைங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் வர்றதுக்கு முன்னாலே அவர் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறார். ஆமென். கொஞ்சம் சொல்ல போனால் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறார். ஏன்னா கோயிலுக்கு வரவர் எங்கே உட்காருவாங்க? பக்கத்தில் உட்காருவாங்க. நம்ம நிறைய முறை எல்லாரையும் பார்க்குறோம், அவரை பார்க்க மறந்துடுறோம். ஆராதனை நாயகனை பார்க்க மறந்துக்கிறோம். ஆராதனைக்குரியவரே எங்கே வந்திருக்கிறாரு? ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறார். வார்த்தையை கேட்க வந்துக்குது. இந்த புல்பிட்டில் என்ன பேச போகிறோம் என்பதை, நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது. ஆனால் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் இஸ் அகெயின் கம்மிங். மறுபடியும் அவர் வந்து ஒரே ஒரு காரியத்தை தான் செய்கிறார். அந்த சூம்பின கையுள்ளவனை அவர் சுகமாக்குறார். 2 காரியம் இதை சொல்லி நான் உட்கார விரும்புகிறேன். ஒன்று, அவனை எல்லா கான்ஃபரன்ஸ் நடுவில் அவனை எழுந்துரு அப்படின்றார். ஏன்னா கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை கனத்தை விரும்புகிற, ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிற, ஊழியக்காரனை வெட்கப்படுத்துறதில்ல. அந்த ஊழியக்காரன் எல்லாருக்கு முன்னால் எழுப்பி, அவனுக்கு கை இப்படி இருக்குது, அசிங்கமாக இருக்குல்ல, எல்லாரும் எழுப்பி கேமரா முன்னால் கையை மறைச்சிக்குவோம் இல்லையா? ஆனால் அவனை எழும்பி நிற்க சொன்னார். எழுந்துரு. 2வது சொன்னார், உன் கையை நீட்டு. இந்த கான்ஃபரன்ஸுடைய தரிசனமே அதுதான். நாம் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எழும்ப போகிறோம் இயேசுவுக்காக. கால் சூம்பி போயிருக்குதா? கை சூம்பி போயிருக்குதா? கை வைத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சூம்பின கையை விடுவேனை எழுந்துருன்றார். 2வது நீட்டுன்றாரு. எதற்கு தெரியுமா? 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் முறை அவர் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணது 21ஆம் வசனத்தில். 2ஆம் முறை
39ஆம் வசனத்தில் 3வது முறை தான் இங்கே வந்து அட்டன் பண்ணுறார் மறுபடியும். ஆனால் அவர் வந்த நோக்கம் என்ன? முதல் முறை வரும்போது உள்ளே இருக்கிற பிசாசெல்லாம் துரத்திட்டார். எங்கே? தேவாலயத்துக்குள்ளே இருக்கிற பிசாசுகள். 2வது 39 பார்த்தீங்கன்னா அவர் பிரசங்கம் பண்ணி போதித்து துரத்தினார். 4வது எழுந்திருந்து நீட்டி அவனை சுகமாக்கினார். ஒருவேளை அன்றைக்கு அவன் கை சூம்பி இருக்கலாம், மற்ற எல்லாம் வேலை செஞ்சது. வாய், கண், மூக்கு, காது, எல்லாம் கால். இன்றைக்கி சில சமயம் நம்ம சாக்கு போக்கு சொல்கிறோம். ஆனால் இவன் பாருங்க, ஒரு குறையில் மத்தியில் கூட கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தின ஆண்டவர் அவனை பார்த்து நீட்டுன்றார். நீட்டு என்று சொல்லும்போது எந்த கையை நீட்டுன்னு சொல்லவே இல்லை. அவனுக்கு 2 கை இருக்குது. ஆனால் அவன் விசுவாசிக்கணும். ஆமென். கர்த்தர் நமக்காக செய்வார். ஆனால் அவன் தான் வலது கையா இடது கையான்னு தீர்மானித்துட்டான். அவன் அந்த சூம்பின கையை நீட்டுன்னு சொல்லும்போதே கர்த்தர் சுகத்தை தந்தான். அங்கே இயேசு செஞ்சது என்னத்துமா? பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கவும் தேவனுடைய ராஜ்யத்தையும் கட்டவுமே அவர் வந்தார் என்று சொல்லுகிறது. எல்லா கைகளை எடுத்து சொல்லுவோம். பிசாசின் ராஜ்யத்தை அழிக்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட, அதற்காக தான் இந்த மாநாடை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இவனுக்கு கை சூம்பி இருந்தது. ஆனால் அங்கே உட்கார்ந்து இந்த பரிசேயர் ஏரோதியர்களுக்கு கை அல்ல. This fellow had the wither hand, but the Pharisees and Herodians had wicked heart. ஊழியத்துக்கு நமக்கு தேவை வெறும் தலை கைகள் மட்டுமல்லங்க, இருதயம் ரொம்ப தேவை. அந்த ஆலயத்துக்கு வந்து அவர் பார்க்கும்போது வசனப்பட்டார், கோபப்பட்டார்னு இருக்கும். நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி நம்ம இருதயங்களாம் ஒருமனப்பட்டால் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், சந்தோஷப்படுவார். நம் மூலமாய் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெளியில் இருக்கிற சமுதாயம் சூம்பி போய் கிடக்கிறது. நம்முடைய குடும்பங்கள் சூம்பி போய் கிடக்குது. சபைகள், ஊழியங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்குது. இவைகளெல்லாம் நீங்கள் இன்றைக்கு வெளியே சொல்லும் பொழுது, எழுந்திரு இயேசுவின் நாமத்தில், கையை நீட்டு என்று சொல்லும் பொழுது, இந்த கையில் கர்த்தர் வைத்துக்கிற அதிகாரங்கள், அற்புதங்கள், வல்லமைகள், அபிஷேகங்கள் உன் மூலமாய் புறப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவும் பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கவுமே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் உங்கள் 2 கைகளை உயர்த்தி ஒரே நிமிஷம் நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, சிலுவை வெறுமையாக இருக்கிறது, கல்லறை காலியாக இருக்குது, சிங்காசனமோ உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் வந்து உட்கார்ந்திருக்கிறது ஒரு சாதாரண இடம் அல்ல, இது பரிசுத்த பூமி. இட்ஸ் a holy ground. மோசே அன்றைக்கு நின்றது போல இன்றைக்கு ஆண்டவரே உம்மோடு நாங்கள் நின்று 6 லட்சம் ஆண்டவரே, பல லட்சங்களை நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரத்தக்கதாய், பெரிய அற்புதங்களை காணத்தக்கதாய், அதிசயங்களை காணத்தக்கதாய், ஒரு பெரிய எழுப்புதலையும் மறுவடையும் எங்கள் தேசத்தில் மட்டுமல்ல, எங்கள் தேசத்தின் மூலமாய் ஐங்கண்டங்களுக்கும் நாங்கள் அதை எடுத்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும். ஐயாக்காக நாங்கள் வருகிறோம். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும். இங்கே இருக்கிற தலைவர்களுக்காக வருகிறோம். தெய்வீக ஜீவ சுகபலனை தாரும். இங்கே வந்திருக்கிற அத்தனை ஊழியர்களும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஊழியக்காரனே, உன் சுகத்தை நான் விரும்புகிறேன். உன்னை கனப்படுத்த நான் வந்திருக்கிறேன். அவர் சொல்லிட்டு வரல, ப்ரோக்ராம் போட்டு வரல, திடீரென்று வருகிறார். இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு இந்த இடத்துல மகிமைப்படுவாராக. இயேசு எழும்பப்படுகின்றோம். கைகளை நீட்டி அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கையை தட்டி